வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். இந்த வீலை பாருங்கள். இன்றைக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026 சனிக்கிழமை காலையிலேயே போய் வன்னிமலை துளிய யூடியூப்புக்காக நான் இந்த வீடியோ எடுத்தனால் நடக்கவே முடியவில்லை. ரோட்டில் அவ்வளவு சினோ கொட்டி வழுக்கிய சூழ்நிலையிலும் வன்னிமலை துளிய யூடியூப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பகிர வேணும் என்று சொல்லி நான் இதை எடுத்திருக்கிறேன். மிக ஒரு அழகான ஒரு ஊருண்டு. இந்த ஊருக்குள்ளே வந்து சிறியொரு வீடுகள், அதுக்குள்ள காடு, அக்கம் பக்கத்திலேருந்து மான்கள், பண்டிகள் எல்லாம் இந்த இடத்துக்குள்ளே வரும். நான் போய் பார்த்து லேசாக எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள். அதே நேரத்தில் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது வெயில்களும் லேசாக வர தொடங்கி விட்டது. அதுக்கு பிறகு 2 பிரெஞ்சு குடி மக்கள் வந்து என்னோடு பேசினார்கள், நலம் விசாரித்தார்கள், சுகம் விசாரித்தார்கள். தங்களுடைய செல்ல பிராணி நாயோடு கொஞ்சம் என்னையும் பார்க்க சொன்னார்கள். பார்த்து பேசிவிட்டு அவர்கள் எதற்கு எடுக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார்கள். நான் என்னுடைய வன்னி மலத்தில் யூடியூப்புக்கு எடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் என்று கேட்டிருந்தார்கள். என்னுடைய தாய் நாடு ஸ்ரீலங்கா என்று சொன்னேன். மிக மகிழ்ச்சியாக கதைத்துவிட்டு என்னை பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய பணிகள் சிறக்க நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு பின்பு நான் இந்த இடங்களெல்லாம் எடுத்திருக்கிறேன். பாருங்கள் எப்படியாக சினோ கொட்டியிருக்கிறது. மிகவும் கவனமாக இன்றைய நாள் நீங்கள் இந்த யூடியூப்பை பார்க்கும்போது நீங்களும் கவனமாக வெளியே செல்லும்போது நிதானமாக செல்லுங்கள். ஐரோப்பா நாடுகள் மாத்திரமல்ல, கனடா, லண்டன், நோர்வே, டென்மார்க், இப்படி ஸ்வீடன், இப்படி பல நாடுகள், எல்லா நாடுகளிலும் சினோ கொட்டி கொண்டிருக்கிறது. சினோ வந்து இன்னும் 2 மாதங்களுக்கு எங்களுக்கு சினோவோடு தான் நாங்கள் பயணப்பட போகிறோம். குளிரோடும் சினோவோடும். உங்கள் உடல் நலங்களை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலைத்தலங்களை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடு வாசலை பார்த்து கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் எல்லா விடயத்திலும் தேவனை முன்வைத்துத்தான் ஒவ்வொரு காரியங்களும் பகிர்ந்து கொண்டிருப்பேன். இந்த குளிர் வந்து சிலருக்கு வந்து முதுகு வருத்தங்களை கொடுக்கும், சிலருக்கு வந்து கைகால் நோவை கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த குளிரிலும் உங்களுக்கு வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய விதத்தில் வன்னிமலத்தில் யூடியூப்பில் இது வரும். நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். மிக ஒரு அழகான ஊரை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறேன். சின்னொரு இடத்தில் சின்னொரு கலக்கம் வரும். கால் வழுக்கியதால் தான் அந்த கலக்கம் வந்திருக்கிறதே தவிர மற்றும்படி ஒன்றுமல்ல. சிறியொரு எடிட்டிங்கோடு இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பகிர்கிறேன். இது உங்களுக்கு நலமாயிருக்கும். அதேபோல் உங்களுடைய சிந்தனைகளை தேவன் தொட்டு உங்களுடைய உடல் நலங்களை சுகப்படுத்துவார் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வன்னி மலத்துடைய யூடியூப்பில் சார்பில் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இடத்தில் அதிக வெயில் வந்திருக்கிறது. பாருங்கள் எப்படி வெயில் வந்திருக்கின்ற பாருங்கள். வெயிலை பாருங்கள். அப்படியே இந்த வானம் இப்படி அலை அலையாக கடலாடு கடந்து வருவது போல அழகாக இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அழகாக தெரியும். இப்பொழுது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ளப் போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அழகாக இருக்கிறது. மரங்களை பாருங்கள், வெயிலை பாருங்கள். தெரியாதா எங்களுக்கு என்று கேட்காதீர்கள். நன்றி, வணக்கம் நண்பர்கள், உறவுகள்.